இன்னைக்கு கேலஸ்னிக்ஸோட டே 4. இன்னைக்கு அப்படியே ரூமுக்கு போகும் பொழுது நம்ம பாலும் பழமெல்லாம் வாங்கும் தருணங்கள். அதை வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு போயாச்சு. ரூமுக்கு போன உடனே லைட்டாக மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம், கேலஸ்னிக்ஸை நம்ம இன்னும் எவ்வளோ நாளில் கற்றுக்க போகிறோன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கேலஸ்னிக்ஸ் கற்றுக்க 1 வருஷம் ஆகுமா. அதுக்கப்புறம் நம்ம இந்த வெயிட் கெயின் ப்ராசஸில் இருக்கோம். கரெக்டாக நம்ம வெயிட் கெயின் ப்ராசஸ் பண்ணி ஒரு 52 கிலோலேருந்து 60 கிலோ கிட்ட வந்தோம். இப்போது 60 கிலோலேருந்து 70 75 கிலோ அதான் டார்கெட்டு. அதை பேஸ் பண்ணி நம்ம கரெக்டாக கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு அப்படி தான் கிடைச்சிது. அதே மாதிரி வெயிட் கெயின் ப்ராசஸும் வீடியோக்குள்ளே கலந்தாய்வு பண்ணிவிட்டு போடலான்னு இருக்கேன். என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டிங்கன்னா நானும் கொஞ்சம் பார்த்துட்டு மோட்டிவேட் ஆகி அதையும் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் லைட்டாக புஷ்அப் புல்லப் இதெல்லாம் பண்ணலாங்கிற ஐடியாவில் தான் இருந்தேன். அதுக்கான ஸ்பேஸ் எதுவும் இல்லாத காரணத்துக்காக இருக்கிறத வச்சு பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஒர்க் அவுட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேலஸ்னிக்ஸில் பேசிக்கே என்னென்னா ஸ்ட்ரென்த்து மட்டும்தான். இந்த ஸ்ட்ரென்த்தை நல்லா லேர்ன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். இது என்ன பேசிக்கான திங்ஸே, நம்மளோட ஐடியாவே இது மட்டும்தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த கரெக்டாக இந்த எல் ஜாயிண்ட் மட்டும் நம்மளால் பண்ணவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த எல் ஷேப்பும் இந்த டி ஷேப்பும் கொண்டுகிட்டே வர முடியல. இதை எப்படியாவது கொண்டுட்டு வந்து நம்ம நம்மளும் கேலஸ்னிக்ஸ் பிளேயர் தாண்டா அப்படின்னு நிரூபிக்கிறோம். அப்புறம் அப்படியே மீன் குழம்பு வைக்கும் தருணங்கள். என் மச்சான் மீனெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு மச்சான் சமைச்சு கொடுறா அப்படின்னு சொன்னான். மாமா இப்போ எப்படி நான் அரைச்சி மீன் குழம்புலாம் வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அரைச்சி ஒரு மாதிரி சுவையாக பண்ணலான்னு தான் ட்ரை பண்ணேன். ஓரளவு குக்கிங்லாம் நல்லா தான் வந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு சின்ன பயம் அப்படின்னா, இதெல்லாம் அரைச்சி பண்ணுறோம், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதாங்கிற மாதிரி மெயினில் ஓடிட்டு இருந்த விஷயம். சரி, அதெல்லாம் பார்க்கும் பொழுதே பாரி நல்லா தான் இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி தோண்டுச்சு. பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சி அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு நம்ம மீனை போட ஆரம்பிச்சாச்சு. அவ்வளோதான்டா. இன்னைக்கு ஒரு பிடிச்சிட்டு அப்படி தூங்கணும் அப்படின்னா ஈவினிங் போல் நிம்மதியாக எழுந்திரிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி தோண்டுச்சு. அப்புறம் ஒரு மணி போல் சாப்பிட்டு தூங்கிட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இணைப்பில் இருக்கவும்.